எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சமீபத்தில் காஷ்மீர் பகுதியில் ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டு அதில் இராணுவ வீரர்கள் இறந்தார்கள் என்ற ஒரு செய்தியை ஒட்டி அதற்கு பிறகு பாகிஸ்தானோடு ஒரு போர் அளவுக்கு மூடக்கூடிய ஒரு சூழல் இப்போ உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதில் இந்திய இராணுவம் என்ன செஞ்சாங்க, நாங்கள் போய் அங்கே போய் அடித்து அவங்க 300 பேர் இறந்துட்டாங்க, 200 பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தியெல்லாம் பரவலாக வரக்கூடிய செய்தியும், அது அவங்க மறுக்கிற செய்தியும் லண்டன் பிபிசி முதற்கொண்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதில் அப்படி ஒன்று யாரும் இறக்கவும் இல்லை, ஒரு 15 மரம் தான் கறி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது என்று லண்டன் பிபிசியினுடைய செய்தியின் வழியாக அது இன்றைக்கு வெளி உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையும், அதே மாதிரி இங்கே உள்ள இந்திய இராணுவத்தினுடைய வீரரை பாகிஸ்தானில் பிடிபட்ட ஒரு நபரை இன்றைக்கு அவரையும் ரிலீஸ் பண்ணுறதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது இன்றைய சூழல். ஆனால் இதை நம்ம இஸ்லாமிய சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், ஏன்னா இந்த 4 வருட காலம் கிட்டத்தட்ட அந்த மோடி அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனைன்னு எந்த பிரச்சனை இல்லை, வெடிகுண்டு கலாச்சாரம் இல்லை, குண்டு வெடிச்சது அங்கே வெடிச்சது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டோமா? கிடையாது. ஆனால் தனிநபர்கள் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு. என்ன செஞ்சானுங்க, பசு வச்சுட்டானுங்க, அதுக்கு நான் அவனை காலி பண்ணுறேன், மாட்டு தோலை வச்சுருக்கிறான் அதுக்காண்டி இவனை காலி பண்ணுறேன், இவன் தலித்து அதனால் அவனை காலி பண்ணுறேன், இப்படிப்பட்ட தாக்குதல்கள் இருந்ததே தவிர குண்டு வைக்கக்கூடிய நிலைகள்லாம் மாலைகானில் குண்டு அந்த குண்டு இந்த குண்டுன்னு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். முந்தி குண்டு வைக்கிறவங்களாம் ஆட்சிக்கு வந்தோடனே அது காணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் இப்போ சூழல் இருக்கிறது. அப்போ குண்டு வைக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் குண்டை வைத்துட்டு முஸ்லீம்கள் மீது பழியை போட்டு செய்தியாக்கி வந்தவர்கள், குஜராத்தில் ஏராளமான பேர் 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்களை கருவறுத்தவர்கள், காந்தியை கொன்றவர்கள், கொண்டுட்டு முஸ்லீம் என்று பச்சை குத்தியவர்கள், இப்படிலாம் வேலை செஞ்சாங்கல்ல. இந்த நபர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு குண்டு கலாச்சாரமே இந்தியாவில் இல்லை. கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் என்ன செய்கிறான், வெளிநாட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் மத கலவரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேர்தலை ஒட்டி அப்படிங்கிறான். சொல்லி ஒரு வாரத்தில் அங்கே வெடிக்குது. எப்படிப்பா வெடிக்குது? அதுக்கு நிறைய மக்கள் கேள்வி கேட்குறாங்க. 350 கிலோவில் வெடிப்பொருளை எப்படி கொண்டு வர முடியும்? பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 4 பாட்டில் சாராயத்தை கொண்டு வந்தாலே அங்கே செக் போஸ்ட்டில் பிடிச்சிருந்தான். வெறும் 4 பாட்டில் கொண்டு வந்தாலே செக் போஸ்ட்டில் பிடிக்கிறான். 350 கிலோ அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன? இப்படின்னு இந்த இராணுவ வீரர்கள் மரணம் சம்மந்தமாக ஏராளமான கேள்வியை கேட்குறாங்க. யாரெல்லாம் கேட்குறா? இராணுவ வீரனே கேட்குறான் ஸ்பாட்டில் நின்றுக்கிட்டு. இதுக்கு இது பாகிஸ்தானுடையோ அல்லது வேறு ஏதோ காரணம் கிடையாது, இது ஏதோ அரசியல் இருக்கிறது என்று இராணுவ வீரர்களும் சமூக ஆர்வர்களும் கருத்து சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் போய் 300 பேரை காலி பண்ணிட்டு வந்தோம். நாங்கள்ல அந்த 300 பேர்னு பார்த்தா ஒரு 15 மரம் தான் கறி இருக்குதான். வேற ஒன்று. ஏன் இப்படி பொய் புழுகுகளையும் மூட்டைகளையும் அவுத்து விட்டு அதில் முஸ்லீம் விரோத போக்கை கொண்டு வர்ற ஒரு சூழல் அரசியலுக்காக பண்ணுறாங்களோ என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து இந்த எதிரிகள் இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை செய்தால் அதை விழிப்புணர்வோடு மக்கள்கிட்ட கொண்டு செய்ய வேண்டும். அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் தூண்டுவாங்க. பாருங்கள், ஒரு இது வந்தவுடனே கரெக்டாக இத்தனாம் தேதி குண்டு வெடிக்குன்னு வைங்க, அடுத்த நாள் இரவோடு இரவாக தமிழகம் முழுவதும் பேனர் வைக்கிறான். எப்படி பேனர் வைக்கிறான்? இஸ்லாமிய பயங்கரவாதிகள், முஸ்லீம் பயங்கரவாதிகள் அப்படின்னு வைக்கிறான். நீ அப்படி வைக்கலாமா? இந்தியாவில் வேற குண்டு வெடிப்பு நடக்கும்போது இந்து பயங்கரவாதிகள் வச்சா நீ ஏற்றுக்கிடுவியா? அப்போ ஏற்கனவே இது திட்டமிட்ட ஒரு வேலை மாதிரியாக ஒரு சூழ்ச்சிகளை செய்து கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான உண்டான வழியோ பாகிஸ்தானை பற்றி காரணம் வச்சு சொல்கிறாங்க. இந்திய முஸ்லீம்கள் யாராவது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்திய முஸ்லீம்கள் பாகிஸ்தான் எதிர்த்து தான் அடிப்பாங்க, அவர்களை ஓட ஓட தான் விரட்டுவாங்க. அதுதான் இதுக்கு முந்தைய வரலாறும். அப்படி இருக்கும்போது இந்திய முஸ்லீம்களை வேறு மாதிரி ஒரு திசை திருப்புறதுக்கு அரசியலுக்காக பண்ணக்கூடிய பாகிஸ்தான் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இவர்களுடைய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இப்போ அவனை என்ன செஞ்சுருக்கிறான், நான் விடுவிக்கிறேன்னு சொல்லி விடுவிக்கக்கூடிய நேரத்தில் அவன் சமாதானத்துக்கு பேச்சுவார்த்தை மூலியமாக இந்த மாதிரி போர்க்களத்தை நம்ம விரும்பலை அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் வாலண்டரியாக போர்க்களத்துக்கு போகிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கிறது. இதை மக்களிடத்தில் அழகான முறையில் கொண்டு போய் சேர்த்து
அரசியல் சூழ்ச்சிகளை வீழ்த்துவதற்குண்டான ஒரு பணிகளை நம்ம கையில் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.